தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகினோமாகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை. நல்லா கவனிங்க. என்னோட செய்தியின் தலைப்பு என்னன்னா சோதனை. 2 விதமான சோதனை. இந்த சோதனை 2 விதமான சோதனை. சோதனைன்றதான் எனக்கு செய்தி. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் அவனை பார்த்தோன்னே பூமியெல்லாம் சுற்றிட்டு வரணும்னா, நீ பூமியெல்லாம் சுற்றினாலும் ஒரு ஆள் மேலே தானே ரொம்ப கவனமாக நீ என்கிட்ட வந்திருக்கிறேன் அப்படின்னு கர்த்தர் என்ன பண்ணுறாரு சொல்றாரு, நீ யோபின் மேலே கவனம் வைத்தாயோ அப்படின்னு சொல்லி யோபுவை குறித்து சாட்சி சொல்கிறாரு. யோபு எப்படிப்பட்டவன்? உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகினவனுமாய் இருக்கிற அவனை போல பூமியில. அப்போ அந்த நாட்கள் இருந்தவங்கள யோபு தான் பெஸ்ட்டாக கர்த்தருடைய பார்வையில் பட்டான். அல்லேலூயா. அவனை போல இல்லை. உடனே இவ்வளோ சாட்சி சொன்னாலும் பிசாசுக்கு ஒரு கண்ணை வச்சுட்டான். எப்படியாவது யோபு என்ன பண்ணோம், ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும்னு. இன்னைக்கு இந்த செய்தி தீர்க்குதல் ஒரு சாதாரண, அது நான் சொல்கிறேன், இது நமக்கு நல்லா தெரிஞ்ச பேசேஜ் தான், தெரிஞ்ச விஷயம்தான். ஆனாலும் கர்த்தர் ரொம்ப தீர்க்கமாக, நான் கேர் சொல்லிட்டு ரொம்ப கொஞ்சம் எடுத்தேன், இதை ஸ்டார்ட் பண்ணி விட்டேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா என் மனசுக்குள்ள ஆண்டு பேசிக்கிட்டே இருந்தார் இந்த காரியத்தை குறித்து. அதுக்கப்புறம் எனக்கு தெரியாது இந்த வாரம் நான் செய்து கொடுப்பேன்னு. திடீர்னு பாஸ்டர் நான் நீங்கள் செய்து கொடுக்குறீங்களான்னு கேட்டாங்க. அப்போ இன்னொரு செய்தி தியானத்தில் வச்சுருந்தேன். சரி, அதை கொடுக்கலான்னு யோசித்தேன். பாண்ட சொன்னேன், இல்லை இதுதான் நீ கொடு, தேவையான, இது சபைக்கு தேவையான ஒரு செய்தி அப்படின்னு சொல்லி கற்று சொன்னேன். அப்போது பிசாசு வந்து சொல்கிறான் பாருங்கள். அதுக்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரத்யுத்தரமாக இப்போ ஆண்டை கண்டுபிடிச்சிட்டாரு. யோபு மேலே அவன் ரொம்ப கவனம் வச்சுட்டு வந்திருக்கிறேன், நான் கவனம் வச்சிருக்கிறேன், யோபு மேலே நான் என்னோட கண்ணை வச்சிருக்கிறேன்றத பிசாசு என்ன பண்ணிட்டான், ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, அறிஞ்சிட்டாருன்னு சொல்லிட்டு பாருங்க என்ன வாக்குவாதம் பண்ணுறான் பாருங்க. என்ன பண்ணுறான்னா, கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து. அப்போ யோபு தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன். நல்லா கவனிங்க. சோதனை என்றாலே சோதனைக்காரன்னா யாருக்கு பேரு? யாருக்கு சோதனைக்காரன்னு பேரு? பிசாசுக்கு தான். தைரியமா சொல்லுங்க. சோதனைக்காரன் யாருக்கு பேரு? பிசாசு. தேவன் ஒருவனும் சோதிக்கிறவர் அல்ல, வேதம் ரொம்ப தெளிவா சொல்லுது. சரியா? இப்போ நான் சொல்ல பாருங்க, சோதனை எல்லாருக்குமே வருது. ஒன்று கர்த்தர் அனுமதித்து வருகிற சோதனை. சொல்லுங்க, கர்த்தர் அனுமதித்து. பிசாசுக்கு தேவனுடைய பர்மிஷன் இல்லாமல் நம்மளை சோதிக்கிறதுக்கு அதுக்கு என்ன கிடையாது, ரைட்டு கிடையாது. அதுக்கு கர்த்தர் அனுமதி கொடுக்கணும். ஒன்று கர்த்தர் அனுமதித்து வருகிற சோதனை. 2வது சோதனை என்னன்னா, நாமே அலோவ் பண்ணுற சோதனை. நாமே சோதனைக்கு உட்பட்டு போகிறது. அல்லேலூயா. நாம் சில சோதனைகளில் விழுகிறது. கர்த்தர் அனுமதிக்கிற சோதனையில் முடிவு ஆசீர்வாதமாக இருக்கும், முடிவு நன்மையாக இருக்கும், ஒரு உயர்வாக இருக்கும். ஆனால் நாமவே போய் சில சோதனைகளை மாட்டிக்கொள்ளும் பொழுது அது தண்டனைக்கு எதுவாக போகும், அது சில இழப்புகளுக்கு நேராக போகும். அதில் முடிவு ஜெயமாக இருக்காது. சில சீர்படுத்தல்குள்ள வேணால் அது போய் கடைசியில் அழுது குறைஞ்சி திரும்பி வரணும். எத்தனை பேர் புரியுது? போக போக புரிஞ்சிடும். அல்லேலூயா. இப்போவும் இந்த இடத்துல சபையில் இந்த 2 கேட்டகரி பீப்புளும் இருக்கிறீங்க. அல்லேலூயா. ஒரு சிலரோட வாழ்க்கையில் ஆண்டவருக்கு பயந்து வாழ்கிறேன், நான் நல்லா செபிக்கிறேன், கர்த்தருக்காக தான் என் வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுத்துருக்கிறேன், ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும்னு நான் நிற்கிறேன், அது வைராக்கியமாக சத்தியத்தின்படி வாழணும் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்காக நிற்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் சொல்கிறேன், ப்ராப்பர்ட்டிகளாக சொல்கிறேன், பிசாசு உங்கள் மேலே கண்ணை வச்சிருக்கிறான். அல்லேலூயா. பிரைஸ். ஆனால் தேவன் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு. யோபு ஆசீர்வாதமாக இருக்கிறான். அது பிசாசு சொல்லுது பாருங்க, நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி என்ன பண்ணிட்டீங்க, நிறைய பிரச்சனைலாம் வந்துச்சு, எல்லாம் வந்துச்சு. ஆனால் ஒன்றுக்குலையும் அவன் சேதமாகல. எல்லாத்தையும் வேலி அடிச்சு என்ன பண்ணிட்டீங்க, பாதுகாத்துட்டே வந்தீங்க. ஸோ வேலி அடிக்கவில்லையோ, அவன் கைகளின் கிரியைகளை ஆசீர்வதித்து அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிச்சு. ஸோ இவ்வளவு நல்லா, ஏன்னா அவருடைய காரியங்கள் எதுவுமே சேதமாகாத அளவுக்கு அவன் தெய்வ பயத்தோட, நல்ல பக்தியோட, பொல்லாப்புக்கெல்லாம் விலகி தன்னை காத்து கொண்டு வாழ்ந்த ஒரு தேவ மனுஷன். அல்லேலூயா. அதனால அவனோட வாழ்க்கையெல்லாம் ஸ்மூத்தாக போச்சு, எல்லாம் நடந்தது, எல்லாம் கர்த்தர் நல்லா அழகாக செய்தார். எல்லாத்த காட்டிலும் அவனுக்கு நல்ல ஒரு ப்ரொடெக்ஷனை கர்த்தர் வச்சிருந்தார். என்னத்தை வச்சிருந்தாரு? சில நேரங்களில் தேவ பிள்ளைகள் நம்மளோட பாதுகாப்பை இழக்கிறது போல சில நேரத்தை காணப்படும். கர்த்தர் இல்லையோ, கர்த்தர் விட்டு விட்டாரோ, பிரைஸ்லாட், பாதுகாப்பு இழந்ததை போல சில காரியங்களும் சில நேரங்களில் இது நம்மளை எங்கே கொண்டு போனால் குற்ற மனசாட்சியில் கொண்டு போகும். அல்லேலூயா. இது எல்லாருக்கும் இல்லை, ஒரு சிலர் அல்லேலூயா கர்த்தர் பேசுகிறார். இன்னொரு மெஜாரிட்டி பீப்புளுக்கு இன்னொரு அடுத்த பகுதி வருது, அடுத்த சோதனை வருது. அது நம்ம எப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? கர்த்தர் பிரைஸ்லாட் நமக்கு ஒரு சோதனை அனுமதிக்கிறதுக்கு முன்னாடி
பிசாசு இப்படி கண்ணு வைப்பான், அவன் வருவான், என்கிட்ட உத்தரவு கேட்பான், நான் உத்தரவு கொடுக்க போறேன், எல்லாமே அவருக்கு தெரியும். அது ஆனால் அழிவுக்கல்ல, பிரைஸா ரெட்டிப்பான நன்மை. என் மகனை ஆசீர்வச்சிருக்கிறேன், எல்லாம் ப்ரொடெக்ஷன் பண்ணி பாதுகாப்போடு இருக்குது, எல்லா காரியம் நல்லா இருக்குது அப்படின்னு ஆண்டவரும் ஒரு பிளான் வைப்பார். என்ன பிளான்னா, தேசத்தில் இன்னும் உயர்த்தணுமே, இன்னும் அவனை ரெட்டிப்பா ஆசீர்வதிக்கணுமே, இன்னும் அவன் மகிமை பெருக பண்ணணுமே, இன்னும் அவன் சாட்சியை உயர்த்தணுமே அப்படின்னு ஒரு திட்டம் யார் வச்சிருக்கிறா? தேவன் வைத்திருக்க. இந்த காலகட்டத்தில் சபையை குறித்து, ஊழியர்களை குறித்து, விசுவாசிகளை குறித்து கர்த்தரை உண்மையாய் சேவித்து உண்மையாய் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து பொல்லாப்புக்கு விலகி விலகி வாழ்கிற தேவ பிள்ளைகள் மேலே ஆண்டவர் ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு. அதை உண்மையாக சொல்கிறேன், இது நீங்கள் தீர்க்க தரிசனமாக எடுத்துக்கொள்ளுங்க. நமக்கு சில மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். டேவிட் ஆராதனை சொன்னது போல எதிர்பாராத சில நன்மைகளை எதிர்பாராத விதத்திலிருந்து கொடுக்க கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனால் அதற்கு முன்பாக சில வேலிகள் தகர்க்கப்படும். அல்லேலூயா. சில சத்ருவுக்கு சில காரியங்கள் விட்டு கொடுக்கப்படும், அது கர்த்தருடைய அனுமதியின்படி. ஆனால் அந்த சோதனை நம்ம எப்படி கரெக்டாக மேற்கொண்டு விட்டோம் என்று சொன்னால் முடிவு இரட்டிப்பான நன்மையோடு கூட, பல மடங்கு ஆசீர்வாதத்தோடு கூட, நல்ல தெய்வ மகிமையோடு கூட அந்த காரியங்கள் வெளிப்பட போகிறது. அல்லேலூயா. எப்படி யோபுவோட வாழ்க்கையில் நடந்ததோ அதே விதமாக நம்முடைய வாழ்க்கை. அதெல்லாம் பயப்படாதீங்க, சோதனை பார்த்து கலங்காதீங்க. பிரைஸ் லார்ட். நீங்கள் நல்லா ஜெபிக்கிற பிள்ளைங்க, கர்த்தருக்குள்ள தான் இருக்கிறீங்க. நான் எங்கேயும் வலது புறம் இடது புறம் சாயலை, நான் ஜெபத்தோடு தான் கர்த்தருக்காக காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிற பிள்ளைங்களோட வாழ்க்கையில் வருகிற சில போராட்டங்கள், சில இழப்புகள், சில நஷ்டங்கள், அல்லேலூயா, சில நீங்கள் எதிர்பாராத சில பயங்கரமான ப்ராப்ளம் உங்களெல்லாம் கேட்டால் நீங்களும் சொல்லுவீங்க. ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட விதத்திலும் சொல்லுவீங்க, குடும்பமாகவும் சொல்லுவீங்க. நாங்களாம் சில சத்துடைய போராட்டத்தில் போகிறோம். வெளியில் தெரியாமல் ஒரு சிலருக்கு மைண்ட் அளவில் கூட இருக்கலாம். அல்லேலூயா. ஆக மொத்தம் சோதனைக்காரன் ஒரு உத்தரவோடு கூட என்ன பண்ணிட்டு இருக்கிறான் சொல்லுங்க, தந்திருக்கிறான். அது ஆண்டவர் பர்மிஷனு கொடுத்துருக்கிறார். இன்னொன்று சொல்லட்டுமா, ஆண்டவர் ஏன் திரும்ப பர்மிஷன் கொடுத்தாரு? உங்களை எங்களை நம்பி கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. உங்களை என்னை நம்பி என் பிள்ளை அந்த சோதனை என்ன பண்ணோம், ஜெயிக்கும். அல்லேலூயா. இந்த சோதனை சரியான விதத்தை கடந்து வந்துடும் அப்படின்னு சொல்லி, இந்த கொஞ்ச கால இந்த சோதனை நமக்கு எப்படி இருக்கும்னா துக்கமாக இருக்குமா? எப்படி இருக்குமா சொல்லுங்க? அந்த கொஞ்ச கால சோதனை எப்படி இருக்குமா? நமக்கு துக்கமாக இருக்குமா? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அது ஒரு வசனம் இருக்குது, நான் எழுதலை, சோத்திரம். அதை நான் தியானிச்சேன். கொஞ்ச காலங்கள் அந்த பாடுகள், அந்த சோதனையுடைய வேதனைகள் நமக்கு எப்படி இருக்கும்? சோதனை எப்பவுமே ரொம்ப சந்தோஷமாலாம் இருக்காது. சோதனை என்னத்தை கொண்டு வரும்? துக்கத்தை கொண்டு வரும், ஒரு சோர்வு வரும், எல்லாம் வரும். ஆனால் ஜெபத்தை விடக்கூடாது, விசுவாசத்தை விடக்கூடாது, சோதனையை சகிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சோத்திரம். இப்படி சொன்னவனே ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. ஆனால் இதில் பாருங்க, கர்த்தர் சோதிக்க அந்த பிசாசுக்கு இடம் கொடுக்கும் பொழுது, இல்லைன்னா உத்தரவு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் ரொம்ப கேர்ஃபுல்லாக கொடுப்பாரு, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுப்பாரு, அதுக்கு ஒரு எல்லையை வச்சு கொடுப்பாரு. அல்லேலூயா. ஏனென்றால் பிரைஸ் தி லார்ட், நம்முடைய திராணி என்னன்றது ஆண்டவர் நல்லாவே தெரியும். அதுக்கு மிஞ்சிலாம் கொடுக்க மாட்டார். மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை தான் நமக்கு வரும். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நாம் நம்முடைய கெப்பாசிட்டி என்னன்னு தெரிஞ்சு அந்த அளவுக்கு தான் நம்ம சோதனை கொடுப்பாரே தவிர, உங்களால் முடியாமல் உடஞ்சி உழுகிற மாதிரி சோதனை என்ன பண்ண மாட்டார் கர்த்தர் நிச்சயமா அனுமதிக்க. இன்னும் ஏர் தொடக்கத்திலேயே இந்த மாதிரி சோதனை பற்றி பேசுறீங்கன்னா அதுதான் நம்ம போக வேண்டிய பாதை. என்ன பண்ணுறது? அதை தான் சொல்லணும். சொன்னால் உண்மையான சத்தியத்தை சொல்லிட்டு நான் போயிட்டேன். அல்லேலூயா. ப்ராப்பர்ட்டிக்கல் மெசேஜாக நான் சொல்லிட்டு போயிட்டேன். அல்லேலூயா. அதனால இன்னைக்கு எத்தனை பேர் ரெடி? ஏன்னா எனக்கு என்ன இருக்கு? ரெட்டிப்பான, உண்மையாக நான் சொல்கிறேன், ரெட்டிப்பான நன்மை உண்டு. முடிவு மகிமையாக இருக்கும். இழப்பல்ல, இழந்தது எல்லாம் திரும்ப என்ன பண்ண போறீங்க? எடுக்க போறீங்க. அல்லேலூயா. ஒரு பெரிய மாற்றம் வரப்போகிறது, ஒரு ஆவிக்குரிய எழுப்புதல் வரப்போகிறது. ஸ்பிரிச்சுவலாகவும் சரி, ஃபிசிக்கலாகவும், ரெண்டு பகுதியிலையும் சரி கர்த்தர் நம்ம என்ன பண்ண போறாரு? ஒரு உயர்வுக்குள்ள கொண்டு போக போகிறார். அல்லேலூயா. அதற்கு முன்பாக ஒரு சோதனையின் கட்டத்துக்குள்ள நம்ம போக வேண்டியது அவசியமா இருக்குது. ஒரு சிலருக்கு அது சில நாட்களாக இருக்கலாம், ஒரு சிலருக்கு சில வாரங்களாக இருக்கலாம், சிலருக்கு மாதங்கள் கூட இருக்கலாம். அல்லேலூயா. சோதனை எப்படியோ அது கர்த்தருடைய திட்டம். அது உங்களுக்கு ஜெபம் பண்ணி அதை ஒழுங்கா என்ன பண்ணுங்க, முன்னாடி அறிஞ்சு அந்த பாதையில் எப்படி போகணுமோ அப்படி கரெக்டாக போயிடுங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போ பாருங்க, ஆண்டவர் சொல்றார் பாருங்க, 11ஆம் வசனம். ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவைகள் எல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும் என்றான். இப்போ ஒரு சவால் வந்திருக்குது. என்ன சவால்னா, உங்க கையை நீட்டி அவனுக்கு உண்டானதை பாதுகாத்தீங்கல்ல, இப்போ தொடுங்க அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அந்த பாதுகாப்பெல்லாம் எடுத்துட்டு கொஞ்சம் எனக்கு அலோவ் பண்ணி விட்டுருங்க அப்படின்னு அர்த்தம். அல்லேலூயா. அதை கொஞ்சம் தொட்டு பாருங்களேன். நல்ல விதமா இல்லை, ஆசீர்வதிக்கிற விதமா இல்லை, இழக்கவும் அதை அழிக்கும் தக்கதாக
அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நீங்க என்ன பண்ணுங்க, செய்யுங்க. அப்போ அவன் உங்களை என்ன பண்ணுவான், தூஷிப்பானா இல்லையான்னு பாருங்க அப்படின்னு ஒரு பெரிய சவால் பரலோகத்துல என்ன பண்ணுது, நடக்குது. அல்லேலூயா. இப்போ நான் கேட்குறேன், நம்ம டைரக்டா ஆண்டவர் தூஷிக்கவே மாட்டோம், ஆமாவா? ஸோ அப்படி தூஷிக்கிற ஒரு சில கேசஸ் இருக்குது, அதை ஒன்றும் பண்ண முடியாது. ஆண்டவரே போங்க ஆண்டவரே, இனிமேலாம் உன்னால் சேவிக்க மாட்டேன், ஜோம் பண்ண மாட்டேன், வேதம் வாசிக்க மாட்டேன் அப்படிலாம் சொல்ல மாட்டோம். போய் உட்காந்து அழுதுட்டாது என்ன பண்ணுவோம் அவர்கிட்ட, ஏன் ஆண்டவரே இப்படி, என் எனக்கு இப்படி அப்படிலாம் நம்ம பண்ணுவோம், புலம்புமே தவிர ஆண்டவர் தூஷிக்க மாட்டோம். ஆனால் அந்த சோதனை எந்தெந்த வழியில் வருகிறதோ, கர்த்தரால் அனுமதிக்கப்படுகிற நபர்கள் மூலமாக வரும்போது அவர்களை நம்ம தூஷிப்போம், அவளுக்கு விரோதமாக பேசுவோம், சூழ்நிலைக்கு விரோதமாக பேசுவோம். அதையும் பிசாசு சொல்கிறான், அவங்க செய்கிறாங்களா இல்லையா இருப்பாங்க. அதை செய்துட்டோன்னு வைங்களேன், நமக்கு இரட்டிப்பான நன்மை கிடையாது. ஹல்லேலூயா. இரட்டிப்பான நன்மை பெறணும்னா சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். யாக்கோபு 1:12. சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று வரும்போது என்ன பண்ணுவாராம், கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகளுக்கு தம் வாக்கு பண்ணின ஜீவ கிரீடத்தை கொடுப்பார். அப்போ இந்த கிரீடம், மகிமை, அது எல்லாரும் பார்க்கும்படியான உயர்வு, மேன்மை எப்போ வரும்னா சோதனை என்ன பண்ணணும், நம்ம சகிக்கணும். சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று. அப்போ அந்த சோதனை காலத்தில் நம்ம எப்படி இருக்கணுமா, உத்தமர்களாக இருக்கணும். உத்தமன் என்று விளங்கின பிற்பாடு அவர்கள் அந்த சோதனை நேரங்களையும் நம் தேவன் அதிகமாக நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எத்தனை பேர் சொல்லுவீங்க, இன்னைக்கு எல்லாம் நல்லா போச்சுன்னா, ஜெபிச்ச உடனே எல்லாம் நடந்தா, நல்ல காரியங்கள்லாம் தான் கர்த்தர் என் கூட இருக்கிறார், ஏசப்பா நீங்கள் ரொம்ப நல்லவர், அப்படி ஒரே பரவசம் தான், சந்தோஷம்தான். ஹல்லேலூயா. ஆனால் நம்ம ஒன்று ஜெபிக்க, அது மாறா ஒன்று நடக்க, ஹல்லேலூயா, நம்ம எதை செய்தாலும் எல்லாம் சொதப்ப, எந்த கேள்வி என்ன அடுத்தடுத்து துர்ச்செய்திகளை கேள்விப்பட இப்படிலாம் இருந்தா என்ன பண்ணுவோம், நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் மேலே இருக்கிற அன்பு என்ன பண்ணிடும், குறைஞ்சிடும். ஸ்தோத்திரம்லாம் வராது, ஆத்திரம் தான் சொல்லுங்க வரும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஒரே ஆத்திரம் தான் வரும், ஸ்தோத்திரம்லாம் வராது, ஜெபம் வராது, துதி சுத்தமாக வராது. என்னத்துக்கு சபைக்கு போய் என்ன லாபம், அவங்க என்னமோ பேசுகிறாங்க, நமக்கு ஒன்று நடக்குது அப்படி. அதனால தான் உங்களுக்கு ஒன்று நடக்கிற மாதிரி நாங்கள் ஒன்று பேசுகிற மாதிரி இருக்கக்கூடாது. உங்களுக்கு என்ன நடக்க போது அதான் நாங்கள் பேசுவோம். ஹல்லேலூயா. அதான் சபையில் ஆவியான பேசுகிற காரியம். ஹல்லேலூயா. சும்மா ஆசீர்வாதத்தை அள்ளி விட்டுட்டு அப்படி நீங்கள் போகிற பாதை ஒன்றா இருந்தால் நீங்கள் என்ன சொல்வீங்கன்னா, சபைக்கு போய் ஒரு பிரயோஜனமோ கண்டிப்பாக அப்படி தான் சொல்லணும். கர்த்தர் முன்கூட்டி சொல்கிற காரியங்களுக்குள்ளே கவனமாக போயிட்டு அதை பிறகு நீங்கள் பெற வேண்டிய ஆசீர்வாதத்தை பெற்றீங்கன்னா சபைக்கு ஓடி வருவீங்க, அந்த வார்த்தை கேட்க ஓடி வருவீங்க. அதுக்காக தான் இங்கே ரொம்ப மூசி மொழிகி அந்த நேரத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் அந்த நேரத்தில் உங்களுக்கு பரவசத்தையும் உண்டாக்குற செய்திகள் இங்கே கிடையாது. உங்களை சரியாக கிறிஸ்துவுக்குள்ள நடத்தி தேவன் வைத்திருக்கிற உன்னத ஆசீர்வாதங்களை நீங்கள் அந்தந்த காலகட்டங்களை சரியாக பெற்று கடந்து போவதற்காக தான் இந்த சபையில் அந்த வார்த்தைகள் உங்களுக்கு வந்து கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. நமக்கு என்ன உண்டு, சோதனை உண்டு, பிறகு ரெட்டிப்பான ஆசீர்வாதம். அதை சொல்லுங்க, சோதனை உண்டு. சோதனை ஆல்ரெடி அவன் பேசிட்டான். இப்போ நான் சொல்கிறேன், இங்கே எல்லாரை பற்றி எங்கே பேச்சு நடந்துச்சு, பரலோகத்தில் பேச்சு நடந்துச்சு. அந்த கான்வர்சேஷன் யாருக்கும், நம்மளை வச்சு ஆண்டவருக்கும் பிசாசுக்கும் நடந்துச்சு. இப்போ பிசாசு சொல்கிறான், அவன் தூஷிக்கிறானா இல்லையான்னு பாருங்க, அவன் கூட அன்பெல்லாம் கொஞ்சம் இழந்துருந்தான்னு பாருங்க. அது ஆதி அன்பெல்லாம் இருக்காது, ஆதி ஜெபெல்லாம் இருக்காது, ஆதி துதிலாம் இருக்காது. அவன் அப்படியே ஒன்றுலாம் போயிடறானா இல்லையான்னு பாருங்க அப்படின்னு அவன் சேலஞ்ச் பண்ணுறான். கர்த்தர் நீ பாருடா, நீ பாரு, என் பிள்ளை நீ பாரு. ஹல்லேலூயா. ஆனால் அவன்கிட்ட சொல்லலை, நான் ரெட்டிப்பாக என் பிள்ளையை ஆசீர்வதிக்க போகிறேன், எனக்கு ஒரு திட்டம் இருக்குதுன்னு யாருக்கு தெரியாது. நல்லா கேட்டுங்க, பிசாசோட திட்டம் ஆண்டவருக்கு தெரியும். ஸோ நம்முடைய திட்டங்களும் நம்முடைய காரியங்களும் நம்முடைய மனதில் இருக்கிறதும் ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் ஆண்டுடைய இருதயத்தில் இருக்கிறதை நாம் பெற்றுக்கொள்வதும் ரொம்ப கடினம். ஆண்டவர்கிட்ட கிட்ட நெருங்கி போய் ஜெபிச்சு கர்த்தர் ஒன்றா கிளிம்ஸாக என்ன பண்ணுவார், நமக்கு சொல்லிக் கொடுப்பார். பிசாசுக்கு நிறைய விஷயங்கள் தேவன் செய்ய போகிறது என்ன பண்ணாது அவனுக்கு தெரியாது. குத்து மதிப்பாக தான் சிலதை கண்டுபிடிச்சிக்கிட்டு, இல்லைன்னா நம்ம லூஸ் ஸ்டாக்கில் சிலதெல்லாம் பிடிச்சிக்கிட்டு அவன் செயல்படுவானே தவிர அவனுக்கு தெரியாது. ஆண்டவரும் சொல்ல மாட்டார். இப்போ ஆண்டவருக்கு என்னன்னா, நீ போடா, நீ வந்தானா என் மகனை ரெட்டிப்பாக ஆசீர்வதிக்கு ரொம்ப நாளாக நான் யோசிச்சுட்டு இருந்தேன். என் பிள்ளைங்களை தேசத்தில் ஒரு உயர்வுக்குள்ளே கொண்டு போகணும்னு நான் யோசித்தேன். நல்லா தான் வச்சிருக்கிறேன், இன்னும் சிலதுல நான் மடங்களை உயர்த்தணும்னு நினச்சேன். நானும் இதை யோசிச்சிட்டே இருந்தேன்னா, நீ கண்ணு வச்சுட்டியா, வா பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, அப்படியே கண்ணை வச்சு பார்த்துட்டே இருப்பார் நம்ம மேலே. ஹல்லேலூயா. அந்த அக்கினி, சோதனை அக்கினி என்ன பண்ணோம், பற்றி எரியுது. அந்த சோதனைக்குள்ளே போகிறோம். ஒரு சிலருக்கு சரீர பலவீனம், ஒரு சிலருக்கு பொருளாதார தடைகள், ஒரு சிலருக்கு நீங்கள் விரும்பாத ஒரு பகுதிகள், சோத்திரம், ஒரு சிலர் நீங்கள் எதிர்பார்க்காத காரியங்களுக்குள்ள, எதிர்பார்க்காத ஆசீர்வாதம் இல்லை, எதிர்பார்க்காத சில தீமைகள், சில காரியங்கள், அதெல்லாம் ஒரு வேளை நீங்கள் போய்கொண்டு இருக்கலாம். ஹல்லேலூயா. பயப்படாதிருங்கள்.
பயப்படாதீர்கள், இது நிரந்தரம் இல்லை. தெளிவாய் சொல்ல, இது நிரந்தரம் இல்லை. இட்ஸ் ஒன்லி a temporary. இட்ஸ் ஃபார் ஒன்லி a temporary period. There's a permanent thing is there. Hallelujah. கர்த்தர் உங்களுக்கு என்று நிரந்தரமான ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். நீங்கள் அதுக்குள்ள பிரவேசிக்க போகிறீர்கள். நாம் எல்லாரும் சுதந்திரித்து தேவ நாமத்துக்கு மகிமையா நிற்கத்தான் போகிறோம். ஹல்லேலூயா. ஆனால் இந்த காலகட்டத்தில் மாத்திரம் கவனமாய் போக வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. சரி, இப்போ வாசிப்போம். நான் இப்போ 2ஆ பிரிச்சுட்டேன். ஒன்று, தேவன் அனுமதித்து நம்ம வாழ்க்கையில் வருகிற சோதனைகள். அது யாக்கோபு 1 எடுங்க. யாக்கோபு 1ல் 13ஆம் வசனத்துல இருந்து 15ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசித்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பான். இந்த வசனம்லாம் புதுசு கிடையாது, நீங்க பல முறை கேட்டிருப்பீங்க, சரியா? ஆனாலும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் உத்து கவனிங்க. சோதிக்கப்படுகிற யாரும் சொல்லக்கூடாது, ஆண்டவர் ஏன் என்ன இப்படி சோதிக்கிறாரு அப்படின்னு கேட்கவே கூடாது. ஆண்டவர் சோதிக்கல, பிசாசு தான் வந்திருக்கிறான், சரியா? தேவன் இந்த சோதனை எப்படின்னா, பிசாசுன்னு சொல்ல முடியாது, பிசாசு தான் சோதனை கொண்டு வரான். அந்த பிசாசு ஆண்டோட அனுமதியோடு வந்தா அது நமக்கு நன்மை, எதையும் நம்ம இழக்க மாட்டோம். அப்படியே அந்த நேரத்தில் அந்த காலகட்டத்தில் இழக்கிறதெல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்வோம். ஆனா இந்த இடத்துல பிசாசு சோதிக்கிறான், தேவன் சோதிக்கிறான்னு சொல்லி அல்ல. பிரைஸ் லார்ட். வாசிங்க. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. ஒருவனையும் அவர் சோதிக்கிறவர் அல்ல. அவனவன் தன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். ஒரு நிமிஷமா நல்லா கவனிங்க. இந்த சோதனைக்கு அந்த சோதனைக்கு வித்தியாசம் தெரியுதா? ஒழுக்கமா வாழ்ந்து ஆண்டவருக்கு பயந்து வாழ்ந்த ஒரு மனுஷனை சோதிக்கணும், பிசாசு போய் பர்மிஷன் கேட்கிறான். ஆண்டவர் பர்மிஷன் கொடுத்துட்டார், அந்த சோதனை வருது. அந்த சோதனையில என்ன ஒரு சேலஞ்சோட வருது, என்னன்னா அவன் தூஷிக்க வச்சிருவேன், அவன் என்ன பண்ணுவேன், தூஷிக்க வச்சிருவேன் சவாலோட பிசாசு வந்தான். ஆனா அது பலிக்கல. அல்லேலூயா. யோபு கொஞ்சம் புலம்புனார் தான், அது பழைய ஏற்பாட்டு காலம். ஆனா ஆண்டவரை தூஷிக்கவே இல்லை, ஆண்டவர் குறை சொல்லல. கடைசியில் அந்த சோதனையே அவனுக்குள்ள கிருபையில ஜெயித்தான், இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றான். ஆனா இங்க பாத்தீங்கன்னா பிசாசுலாம் சோதிக்கலாம் வரல, ஒன்றும் இல்லை. என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவனவன் தன் தன் சுய இச்சை, தன்னுடைய சொந்த ஆசை, கர்த்தரால வரப்படும். இதுல வாசிக்கிறோம்ல, எதுல, பிலிப்பியில வாசிக்கிறோம்ல, தேவன் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி நமக்கு என்ன கொடுக்கிறாரா, விருப்பத்தையும் செயல்களையும் உண்டு பண்ணுகிறாராம். அது அவர் கொடுக்கிற விருப்ப செயல். ஆனா தேவன் கொடுக்காத சில விருப்பங்கள், சில செயல்கள், இது சுய இச்சையினால இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிற ஒரு காரியம் உண்டு. ஹல்லேலூயா. இன்னைக்கு யாரெல்லாம் உங்க ஆசை, உங்க விருப்பம், நான் இதை செய்வேன், நான் இதை பார்ப்பேன், நான் இங்க போவேன்னு சொல்லி தேவன் அனுமதிக்காத சில காரியங்களுக்குள்ள நீங்க போய் செய்ததுனால பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா சிக்குண்டப்பட்டோம். கிதியோனை குறித்து சொல்லும்போது நியாயாதிபதிகள் 8ஆம் அதிகாரத்துல வாசிக்க வேண்டாம், 24ஆம் வசனத்தை மட்டும் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. நல்ல கவனிங்க. கிதியோனை குறித்து சொல்லும்போது, கிதியோன் பயங்கர பராக்கிரமசாலி. ஆமாவா? யார் சொன்னா அப்படின்னு? யார் சொன்னா? பயங்கர பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், உன்னை அனுப்புறவர் நான் அல்லவா, இப்போ நீ மீதியானர் என்ன பண்ணுவ, முறியடிப்ப. அங்க பார்த்தீங்கன்னா மீதியான இவங்களுடைய எல்லா விளைச்சல்களையும் எடுத்துட்டு என்ன பண்றாங்க, போயிட்டு இருக்கிறாங்க, சரிங்களா? நீங்க நிறைய பேரோட வாழ்க்கையில மீதியான வல்லமை செயல்படுது. நம்ம நிறைய காரியங்களை சூறையாடுது பிசாசு, நிறைய காரியங்கள் திருடுறான், பலனை திருடுறான், ஜெப நேரத்தை திருடுறான். ஸ்தோத்திரம். நம்முடைய நிறைய விஷயங்களை பிசாசு என்ன பண்றான், திருடிட்டு இருக்கிறான். மீதியான வல்லமை, திருட்டு வல்லமை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வஞ்சிக்கிறான் நிறையா. அப்ப மீதியானியரை நீ என்ன பண்ண, இஸ்ரவேலரை மீதியான கையில இருந்து நீ என்ன பண்ண, மீட்டு ரட்சிக்கிற ஒருத்தனா நான் உன்னை வைக்கிறேன்னா சொல்றாரு. அதுக்கப்புறமா அவங்க போறாங்க, யுத்தத்துக்கு போறாங்க, உன்னை அனுப்புற நான் அல்லவான்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீதியானியரே சொல்றாங்க, பிரைஸ் லார்ட், ஒரு வார் கோதுமை அப்போ உருண்டு வருகிறது, அது ஒரு கிதியோனுடைய பட்டயம் அல்லவான்னு, கிதியோனுடைய பட்டயம் தேவனுடைய பட்டயம்னு சொல்றாங்க. சோதரம். இப்படிலாம் சாட்சி பெற்று யுத்தம் பண்ணி ஜெயித்து, அங்க கிதியோன் அந்த எதிரி ராஜாவை வெட்ட போகும்போது வேற ஒருத்தரை வெட்ட சொல்லும் போது, இல்ல மனுஷன் எப்படியோ அப்படி அவன் பலன் இருக்கும்னு சொல்லி அவனோட பலனை குறித்து அங்க சொல்லப்படுகிறது. இப்படி எல்லாத்தையும் ஜெயித்து அந்த 2 ராஜாக்களையும் முறியடித்து பிரைஸ் லார்ட் ஜெயம் எடுத்து கொள்ளைகளையும் எடுத்துறான். அல்லேலூயா. அவ்வளோ எடுத்து எல்லாம் சுதந்திரிச்சு அவ்வளோ தூரம் வந்த பற்பாடு பாருங்களேன், அவன் ஒரு சின்ன விஷயத்துல அங்க தப்பி போயிடறான் பாருங்க. அது வாசிமா 8:24 வாசி. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்ன பண்றாங்கன்னா, அந்த பொண்ணு வெள்ளியெல்லாம் கொண்டாந்து கொடுத்துட்டு அவங்களாம் அந்த காதில் அந்த கடுக்கன் போடுவாங்கல்ல, பிறைகள் அதெல்லாம் கொண்டு, ஏன்னா அவங்க இஸ்மவேலராக இருந்தாங்க, சரி, இஸ்மவேலர். அதெல்லாம் கொள்ளை உடைமைகள் அதெல்லாம் எடுத்துட்டு அதெல்லாம் போட்டு அந்த பொண்ணெல்லாம் எடுத்து அவன் என்ன பண்றான்னா ஒரு ஏகுவத்தை செய்யறான். வாசிமா இப்போ வாசி. அவர்களை
பேதுருவை நோக்கி, உங்களிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கிறேன். நீங்கள் அவரவர் கொள்ளையிட்ட கடுக்கன்களை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். கொள்ளையிட்ட கடுக்கன்கள் இப்ப எல்லாம் யுத்தத்துல ஜெயிச்சு கொள்ளை எடுத்துட்டாங்க. நான் ஏன் சொல்றேன்னா, சோதனை கொஞ்சம் ஜெயிச்சோன்னு நினைச்சிடாதீங்க நான் ஜெயிச்சிட்டேன் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு. தீர ஜெயிச்சுவாங்க. அந்த ரெட்டிப்பான ஆசீர்வாதத்துக்கு போற வரைக்கும் நில்லுங்க. எங்கேயும் சாத்தான் இழுத்துடக்கூடாது. எதில் இழுத்துடக்கூடாது? சுய இச்சையில் இழுத்துடக்கூடாது. உங்க ஆசையில் எதுவுமே செய்திடாதீங்க. தேவ திட்டத்துல நில்லுங்க. அல்லேலூயா. இப்ப சொல்றான் பாருங்க, எல்லாத்தையும் கொண்டு வாங்க. அவர்கள் இஸ்ரவேலராய் இருந்தபடியினால் அவர்களிடத்தில் பொன் கடுக்கன்கள் இருந்தது. இஸ்ரவேலர் சந்தோஷமாய் கொடுப்போம் என்று சொல்லி ஒரு வஸ்திரத்தை விரித்து அவரவர் கொள்ளையிட்ட கடுக்கன்களை அதிலே போட்டார்கள். கவனிங்க. இப்ப இதுவும் ரொம்ப சந்தோஷமான காரியம். இப்ப லீடர் கேட்கறான் கொண்டு வாங்கன்னா, உடனே எதுக்கு எதுன்னு கேட்காம எல்லாரும் சந்தோஷமா என்ன பண்றாங்க? கொடுக்கு. இவ்வளவு நல்ல விஷயம் நடந்துகிட்டே வருது. சரியா? பிறை சிந்தாக்குகளும் ஆரங்களும் மீதியானியரின் ராஜாக்கள் போர்த்து கொண்டிருந்த இரத்தாம்பரங்களும் அவர்களுடைய ஒட்டகங்களின் கழுத்துகள் இருந்த சரப்பணிகளும் அல்லாமல் அவன் கேட்டு வாங்கின பொன் கடுக்கன்களில் நிறை 1700 பொன் சேக்கலின் நிலையா 1700 பொன் சேக்கல் நிறை வந்துருச்சு. வெள்ளியில பொண்ணெல்லாம். அதனால் கிதியோன் ஒரு ஏபோத்தை உண்டாக்கி, இதான் ரொம்ப முக்கியம். இதனால் அதை எடுத்து கிதியோன் என்ன பண்ணிட்டான்? ஒரு ஏபோத்தை உண்டாக்கி அதை தன் ஊரான ஒப்ராவிலே வைத்தான். ஒப்ரால கொண்டாந்து என்ன பண்ணிட்டான்? வச்சிட்டான். இஸ்ரவேலர் எல்லாரும் அதை பின்பற்றி சோரம் போனார்கள். என்ன நடந்துச்சு? அதை பின்பற்றி என்ன பண்ணிட்டாங்க? எல்லாரும் சோரம் போனார்கள். அது கிதியோனுக்கும் அவன் வீட்டாருக்கும் கன்னியாயிற்று. அது கிதியோனுக்கும் அவன் வீட்டாருக்கும் என்னவா மாறிச்சான்? கன்னியாய் மாறிடுச்சு. அல்லேலூயா. இன்னைக்கு சத்துரு கண்ணி வைக்கிறான். என்ன வைக்கிறான்? கண்ணி. அதனால நான் சொல்றேன், உங்களுக்கு என்ன நெருக்கம், என்ன சோதனை, என்ன போராட்டம் வந்தாலும் ஆண்டவருக்குள்ளேயே இருங்க. ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. அவரோட சித்தத்தை மீறி ஒரு வார்த்தையும் பேசிடாதீங்க, ஒரு செய்தியும் செய்திடாதீங்க. கவனமா இருங்க. அல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல ஒரு சுய இச்சையில ஆண்டவர் சொல்லாத ஒரு காரியத்தை ஆசைப்பட்டு என்ன செய்துட்டாங்க? ஒரு ஏபோத்தை செய்துட்டான். அது இஸ்ரவேலர் சோரம் போகிறதுக்கு எதுவாக இருந்துச்சு. இவன் வீட்டாருக்கு அது ஒரு கண்ணியா மாறிச்சு. அவ்வளோதான். கண்ணியில் போனால் போனத்தான். அல்லேலூயா. அதனால தாவீது சொல்றாரு, என்ன சொன்னாரு? தாவீதா மோசே சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கோம். என்ன சொல்றாரு? கண்ணி தெரித்தது, என் கால்கள் தப்பிற்று. கால் தப்பி வந்தால் கண்ணி தெரித்துரும். நம்ம மாட்ட மாட்டோம். ஆனால் இங்கே கண்ணி அவனுக்கு மாட்டிக்கிட்டாங்க. அல்லேலூயா. நம்ம மாட்டக்கூடாது. பிசாசு வைக்கிற கண்ணியில் என்ன பண்ணக்கூடாது? இன்னைக்கு சில கண்ணிகளை வச்சிருக்கிறான் பிசாசு. சில வலைகளை தோண்டி வச்சிருக்கிறான். சில வலைகளை விரிச்சு வச்சிருக்கிறான். சில குழிகளை தோண்டி வச்சிருக்கிறான். நீங்கள் சோதனை நாட்களில் அப்படி போகும்போது அதில் விழுந்துடணும். நீங்கள் உங்கள் ஆசீர்வாதத்துக்குள்ளே போகக்கூடாது, உங்கள் ஜெயத்துக்குள்ளே போயிடக்கூடாது, உங்கள் மேன்மைக்குள்ளே போயிடக்கூடாது. அவன் ரொம்ப கவனமாக இருக்கான். அதே நேரத்தில் கர்த்தர் அதிலிருந்து உங்களை தப்பு விட்டு உங்களை ஒழுங்காக கொண்டு வந்து உங்களை ஆசீர்வாதத்தை கனப்படுத்தி மேன்மைப்படுத்தவும் இரட்டிப்பான நன்மைக்குள்ளே கொண்டு போகவும் தேவன் கவனமாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் இது தேவன் தான் ஜெயிப்பான்னு சொல்ல முடியாது. இந்த இடத்துல நம்மை வைத்துத்தான் இந்த காரியம் நடக்கும் முடியும். அல்லேலூயா. இப்போ புரியுதா? ரெண்டு சோதனை புரியுதா? ஒரு சோதனை என்னது? தேவனால் அனுமதிக்கப்பட்டு வருகிற சோதனை. இன்னொன்று நம் சுய இச்சையினால இழுப்புண்டு போய் தேவன் சொல்லாத சில காரியங்களை செய்யும் போது அது நமக்கு என்னவா மாறுது? சோதனையா மாறுது, கண்ணியா மாறுது. அது இங்க போயிடுங்க. அடுத்த வசனத்தை வாசித்துருங்க. எங்க யாக்கோபுல வாசித்தமே. யாக்கோபு 13, 14, 15, 14 வசனம் வாசித்தீங்களா? 15 வாசித்துருங்க. பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். இப்ப கடைசியில் என்ன ஆயிடுது? இச்சையானது கர்ப்பம் தரித்து எது பிறப்பிக்குது? இப்ப பாவம் செய்துட்டோமா? பாவம் செய்தோம்னா தேவ மகிமை அற்றுவிழா போயிடுவோமா? அப்புறம் எப்படி தேவன் வச்சு ஆசீர்வாதம் வாழ்க்கையில வரும்? எப்படி ரெட்டிப்பான நன்மை வரும்? அப்போ இழந்து போய் எல்லாத்தையும் ஏமாந்து யார் ஜெயிச்சிருவா? நல்ல கவனிங்க. ஒரு நாளும் பிசாசுக்கு ஜெயம் கொடுக்கக்கூடாது. நான் டெய்லி சொல்வேன், இன்னைக்கு சாத்தான் தோக்கணும் ஆண்டவர், நீங்க ஜெயிக்கணும் என் வாழ்க்கையில. டெய்லி அந்த வார்த்தையை சொல்லுவேன். எப்பெல்லாம் நான் ஜெபம் பண்ண உட்காரும் போதோ இல்லை நான் நிறைய நேரம் சும்மா உட்காந்து ஜெபம் பண்ணுவேன். சில முழங்காலில் போய் ஜெபிக்க போனாலும் என் வள்ளத்திலிருந்து வர ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவரே என் வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கணும், பிசாசை தோற்கணும். ஹல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். இன்னைக்கு பிசாசை தோற்கடிக்கணும். இயேசு நம்ம பற்றி எப்பவுமே நல்ல திட்டங்களை வச்சிருக்கிறார். பிரைஸ் எல்லாம். நம்ம குறித்து ரொம்ப அன்பா இருக்கிறார். நம்மளை ஆசீர்வதிக்க உயர்த்துவதே, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். நம்மளை மேன்மைப்படுத்துவதுதான் அவனுடைய நோக்கமே. சரியா? நம்ம எதுலையுமே குறைப்பட்டு ஒன்றுமில்லாமல் அப்படி போகிறது கர்த்தருடைய சித்தமே இல்லை. பிரைஸ். நம்ம பரிபூர்ணமாக இருக்கணும், நம்ம நல்ல நிறைவாக இருக்கணும். இதுதான் தேவனுடைய திட்டம். ஆனால் பிசாசு அதில் போகக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்ணுறான்? நம்மளை தடுப்பதற்காக வருகிறான். பிரைஸ். ஆனால் கர்த்தர் ரொம்ப கவனம் உள்ளவராய் நம்மளை உயர்த்தி நடத்துவார். ஆமென். ஸ்தோத்திரம். சரி, இப்போ 2 சோதனை சொல்லிட்டேன். அப்போ சுய இச்சையில் நம்மளா போய் ஏதாவது ஒன்று பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆண்டை சோதிக்கிறாருன்னு சொன்னீங்கன்னா
ஆண்டவரே வாயில கொடுப்பாரு. சரியா? அப்படி சொல்லக்கூடாது. அப்படியான மன்னிப்பு கேட்டு ஜெபம் பண்ணி மனம் திரும்பி ஆண்டவரே எனக்கு கொஞ்சம் மாற்றிடுங்க, கழுவிடுங்கன்னு சொல்லி அந்த ஜெபத்துக்கு வந்துடுங்க. சரியா? இப்போ இங்கே பாருங்க, சங்கீதங்களின் புஸ்தகம் அதை தேவன் அனுமதித்து வருகிற சோதனையில் நம்ம எப்படி நடந்து கொள்ள வேண்டும், நல்லா கவனிங்க, எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி அந்த சோதனையை நம்ம கடந்து வர வேண்டும் என்று சொல்லி ஒரு 2 குறிப்புகள். ஒன்று 95 சங்கீதம் 8வது வசனம். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்தரத்தில் கோபம் முட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். அப்ப சோதனை நாட்கள்ல என்ன நடக்கும்னா, ஆப்வியஸ்லி எல்லாருக்கும் என்ன வரும்னா, இருதயம் என்ன பண்ணும், கொஞ்சம் கடினப்படும், வசனம் கேட்க தோணாது. சரியா? என்ன இவ்வளோ ஜெபம் பண்ணி இவ்வளோ பண்ணுறோம், நமக்கு அடி மேலே அடி, ஒன்றுமே சரியாக மாட்டேங்குது, இப்படியே இருக்குது அப்படின்ட்டு என்ன ஆகும்னா, என்னோட அனுபவம் கூட உண்டு. ஊழியக்காரர் மேலேயும் வரும், மெசேஜ் வரும்போதும் என்ன ஆண்டு பேசுவார், ஆனால் நம்ம வாழ்க்கையில் இப்படியே தான் இருக்குது, ஒன்றும் மாற்றம் இல்லையா அப்படிங்கிறது என்ன பண்ணோம். இத்தனை பேருக்கு அதை ஒத்துக்கிறீங்க. பயங்கரமான சோதனை நாட்களில் இருதயம் கொஞ்சம், ஒரு சிலர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, சிஸ்டர் உள்ள அப்படியே கல் மாதிரி ஆயிடுச்சு சிஸ்டர், என்னமோ தெரியல, கல் மாதிரி இருக்குது, ஜெபம் பண்ண முடியல, ஜெபம் பண்ண கூட அழுக கூட சிலத்து அப்படி ஆகிடும். நம்ம பயங்கர வேதனையில் போவோம், ஆனால் ஜெபம் பண்ண உட்காந்து என்ன வராது, அழுக வராது, ஆனால் சும்மா உட்காந்து அழுவோம். இருதய கடினம் பொதுவாக நடக்கிறது. சோதனை நாட்கள் நடந்தது போல உங்கள் இருதயங்களை என்ன பண்ணிட்டாதீங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருதயம் கடினப்பட்டுச்சு. சோதனை நாட்கள் நமக்கு தேவனால் அனுமதிக்கப்பட்டு வருகிற சோதனை. நீங்கள்லாம் நம்மலாம் சோதனை ரொம்ப நல்ல ஆண்டவருக்குள்ள வைராக்கியமாக வாழ்ந்து பொல்லாப்பெல்லாம் விட்டு தேவனுக்கு பயந்து ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும், இப்படியே நல்ல முடிவெடுத்து அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கும் போது பிரைஸ்லாம் நம்ம நன்மை எதிர்பார்ப்போம், நம்ம ஆசீர்வதிப்பார், நம்ம ஆண்டோட பிரியமாக இருப்பார் அப்படிலாம் நினைக்கும் போது அதுக்கு நேரெதிராக வரும்பொழுது பிரைஸ் நம்முடைய இருதயம் என்ன பண்ண போகிறோம், கடினப்படும். அல்லேலூயா. இன்னைக்கு சொல்லுங்க, என் இருதயத்தை நான் கடினப்பட விட மாட்டேன். உடைந்த உள்ளத்தோடு நீ நேசிக்கிறீர் ஆண்டவரே, அழுதுகிட்டே சொல்லுங்க, வலிக்குது ஆண்டவரே, நான் போகிற அந்த பாதைனா இழப்பாக இருக்கு ஆண்டவரே, ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏசப்பா, என் வாழ்க்கை நல்லா இல்லையே, ஆனாலும் நீ நல்லவர் இயேசுவே, அல்லேலூயா, நீ எல்லாவற்றையும் நன்மைக்காக செய்வீர் ஆண்டவர், ஒரு மாற்றம் வரும்ப்பா. நான் இருதயம் உடைந்து இந்த சமூகத்தில் என் காரியங்களை சொல்கிறேன், என் இருதயம் கடினப்படாது. எத்தனை பேர் சொல்ல போகிறீங்க? இருதய கடினத்தை இடம் கொடுக்காதீங்க. இப்படி ஜெபிக்கணும் தோணும், இப்படி கல் மாதிரி உட்காந்துருப்போம். என்ன ஜெபிச்சு என்ன நடக்குது, ஜெபிச்சாலும் இதான், ஜெபிக்காட்டியும் இதான். பிரைஸ் எல்லாருக்கும் வரும், அல்லேலூயா. ஆனால் அதுக்கு இடம் கொடுத்துடாதீங்க. இருதயத்தை கண்டிப்பாக ஊழியத்துக்கு போய் என்ன லாபம், ஊழியம் செய்து என்ன இருக்குது, ஊழியத்தில் கூட சோர்வு கொடுப்பான். நான் ஊழியம் பண்ணி எந்த மாற்றமும் தெரியல, ஒன்றும் நடக்கலை, நான் இங்கே ஊழியமே செய்ய போகிறது இல்லை. அந்த சோதனை எப்படி வேணால், எங்கே வேணால், எந்த விதத்தில் வேணால் உங்களுக்கு வரும். ஆக மொத்தத்தில் அந்த நீங்கள் சரியாக இருதய கடினத்துக்குள்ளே போகாமல் அது கடந்து வந்து ஜெயித்து இரட்டிப்பான நன்மை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென், அல்லேலூயா. ஒத்துக்கிறீங்களா? யாரும் இருதயத்தை கடினப்படுத்த மாட்டீங்களே. பிரைஸ்ல நல்ல நொறுங்கி இருதயத்தோடு, உடைந்த இருதயத்தோடு கர்த்தர் சமூகத்தில் அழுது செபித்து, இன்னும் அந்த இடத்துல எப்படி நான் நேராக கரெக்டாக போயிடணும் ஆண்டவரே, என் வாயில் எதுவும் முறுமுறுப்பு வந்துடக்கூடாது, என் மனதில் ஏதாவது தப்பான எண்ணங்கள் வந்துடக்கூடாது, என் சுய இச்சையில் ஓடி போய் எதையாவது உன்னை நான் செய்திடக்கூடாது ஆண்டவரே அப்படின்னு பொறுமையாக இருதயத்தை கடினப்படுத்தாமல் ஆண்டவர் சமூகத்தில் உடைத்து ஊற்றி அப்படியே நம்ம கடந்து வருவோம் என்று சொன்னால் அந்த எட்ஜுக்குள்ளே போயிடுவோம். கர்த்தர் நமக்கு என்ன கொடுத்துருவாரு, ரெட்டிப்பான நன்மை கொடுத்துருவாரு. சரியா? 2வது பாருங்க, அடுத்தது பாருங்க, லூக்கா 8வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. லூக்கா, கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள். இங்க வந்து விதைக்கப்படுது, வசனம் விதைக்கப்படுது. எங்க விதைக்கப்படுதுன்னா கற்பாறையான இடத்துல இந்த விதை என்ன பண்ணுது, விதைக்கப்படுது. கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும் போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இப்போ கூட இந்த பிரசங்கத்தை நீங்க எல்லாம் சந்தோஷமா ஏற்றுக்கொள்வீங்க. ஒரு சிலர் என்னடா சோதனையா நினைப்பீங்க, கவலைப்படாதீங்க. இந்த சோதனை உங்களை திரும்ப நான் சொல்றேன், அழிப்பதற்கல்ல, பிரைஸ்ல இழப்பதற்கல்ல, எல்லாத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு, அது ரெட்டிப்பா பெற்றுக்கொள்வதற்கு. அதை சில மடங்கு உங்களை ஆசீர்வதிச்சு உயர்த்தணும்னு கர்த்தர் சித்தம் வச்சுட்டாரு. அதனால சாத்தான் என்ன பண்ணிட்டாரு, பர்மிஷனு கொடுத்துருக்கிறாரு. பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இருதயத்தை கடினப்படுத்தாம கடந்து போங்க. அல்லேலூயா. 2வது விஷயம், இது எங்க விழுது, இந்த விதை என்ன சொல்ல, கற்பாறையின் மேல விழுது. அதனால இது என்ன பண்ணுதுன்னா, கொஞ்ச காலம் மாத்திரம் ஆயினும் தங்களுக்குள்ள வேர் கொள்ளாதபடியினாலே, தனக்குள்ள என்ன பண்ண, வேர் கொள்ளாதபடினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள். சோதனை காலத்தை என்ன வாங்கி போறாங்க, பின்வாங்கி. ஏன்னா விசுவாசத்தை தொடர்ந்து கொண்டு போக முடியல. சோதனை வரும்போது அதுக்கு முன்னாடி அந்த விதை வசனங்கள்லாம் கேட்குறோம், ஆண்டவருக்காக நல்ல சந்தோஷமா வாழணும் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லி என்ன பண்ணுது, வேர் விடுது. வேர் என்பதை விசுவாசம் தான், சரியா? ஆனா
இப்போ அந்த வசனத்துக்கு விரோதமாக சில சோதனைகள் வரும். புரியுதா? உங்க வாழ்க்கையில நீங்க கத்தர்க்காய் எடுத்த பொருத்தனைகள், கத்தர்க்காய் எடுத்த நல்ல விஷயங்கள், நல்ல காரியங்களுக்கு விரோதமா கண்டிப்பா என்ன வரும்? சோதனை வரும்போது என்ன பண்ணுமா, அந்த விசுவாசம் கொஞ்ச காலம் மட்டும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் விசுவாசம் இல்லாம என்ன பண்ணிச்சா, பின்வாங்கி போய்விட்டது. இருதயம் என்ன பண்ணிச்சு? 2 விஷயம். சோதனை நாட்கள் நீங்க என்ன பண்ணணும்னா, உங்க இருதயத்தை கடினப்படுத்தக்கூடாது. கர்த்தருடைய காரியம் கடினப்படுத்தி இனி அப்படி செய்ய மாட்டேன், இனி தப்பான தீர்மானங்களை எடுக்கக்கூடாது. 2வது காரியம், உங்களுடைய விசுவாசம் பிரைசலால் அங்க என்ன பண்ணக்கூடாது? தடைப்பட்டு போய் பின்மாற்றத்துக்குள்ள நீங்க போயிடக்கூடாது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதெல்லாம் செய்யணும்னா பிசாசுக்கு ஆசை, அந்த மாதிரி தான் உங்களுக்கு கொண்டு வருவான். ஆனா நீங்க அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. பின்மாற்றம் நம்ம வாழ்க்கையில வரவே, நான்லாம் இந்த பின்மாற்றம் லைட்டாக பின்மாற்றத்தை போகிறாங்க சபையில், கொஞ்சம் அப்படி ஒரு மாதிரி இருக்கிறாங்க தெரியும் நமக்கு. ஃபுல்லாக சபை ஃபுல்லாக சொல்லனாலும் எனக்கு ஒரு சபைக்குள்ளேயே ஒரு குரூப்பு, நான் அந்த இடத்துல ஊழியம் செய்துட்டு அந்த பகுதியில் நான் இருக்கிறதுனால நல்லா கண்டுபிடிச்சிடுவேன். அவங்க என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் சபைக்கு வருவாங்க போவாங்க, ஆனால் பின்மாற்றத்தில் போகிறாங்க. அவங்க ஏதோ தேவனை விட்டு விலகுறாங்க, அவங்க முந்தி மாதிரி இல்லை, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வருதுன்றதை நான் கண்டுபிடிப்பேன். ஏன்னா ஜோம் பண்ணுறோம், அவங்க ஜோம் பண்ணிகிட்டே இருக்கும், கண்டுபிடிப்போம். அப்போ உண்மையாக நான் சொல்கிறேன், இந்த பின்மாற்றம்ன்ற ஆவி எவ்வளவு பயங்கரமானது. ஒரு மனுஷனை எப்படி கொண்டு போய் கடைசியில் எங்கே முடிக்குது. பின்மாறி போனால் அவங்க அதாவது அவிசுவாசியை கூட திருப்பிடலாங்க. விசுவாசமே இல்லை, ரட்சிப்பே இல்லை, அவங்கள என்ன பண்ணிடலாம், கத்தருக்குள்ளே கொண்டு வந்துடலாம், ஜெபிக்கலாம், பக்தியில் நடக்க எல்லாமே கொஞ்சம் கொண்டு வரும். ஆனால் பின்மாற்ற ஆவின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அவங்ககிட்ட ஏற்கனவே இருந்ததை விட எத்தனை மடங்கு, 7 போய் கூட்டிடுறது. 7 + 1 8. அவன் முந்தி இருந்ததை 8 மடங்கு உங்களோட ஆவிக்குரிய நிலைமை மோசமாக படுமோசமாக போய் பிசாசு அந்த அளவுக்கு ஆளுங்க எடுத்துருவோம். பழைய வாழ்க்கையை விட 8 மடங்கு மோசமாக போயிடும்னா யோசித்து பார்த்துக்கணும் எப்படி இருக்கும். ஆனால் தயவு செய்து ரொம்ப அன்பாக தாழ்மையாக, நான் அப்படிப்பட்டவங்க பார்க்கறதுனால நான் சொல்கிறேன், கண்ணீரோடு சொல்கிறேன், பின்மாற்றத்தை இடம் கொடுக்காதீங்க. முன் வச்ச காலை பின் வைக்காதீங்க. எத்தனை சோதனை வரட்டும், அது எந்தெந்த விதத்தில் வேணா வரட்டும், யார் மூலமாக வேணா வரட்டும், ஊழியக்காரங்க மூலமாக கூட உங்களுக்கு வரட்டுமே, எல்லாம் மனுஷர்கள் தானே. தயவு செய்து ஆண்டரை விட்டு, சபையை விட்டு, தேவ வார்த்தையை விட்டு நீங்கள் முன் வச்ச காலை பின் வச்சு அற்பமான உலகத்துக்கு, அது வர உலகத்தின் ஐஸ்வர்யங்களுக்காக மற்ற காரியங்களுக்காக தேவனை விட்டு பின்வாங்கி போயிடாதீங்க. உங்கள் விசுவாசத்தை விட்டுறாதீங்க. தொடர்ந்து விசுவாசமாக இருங்க, உலகத்தையே ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. விசுவாசத்தினால சாதிக்க முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. விசுவாசமாக இருங்க. ஆதியில் வச்ச விசுவாசத்தோட ஜெபித்த காரியங்கள் நீங்கள் பெற வரைக்கும், அது எத்தனை ஆண்டுகள் போனாலும், அதுக்கு விரோதமாக எத்தனை காரியங்கள் முடியாது என்று உலர்ந்த எலும்பு போல அது போனாலும் சரி, உங்க விசுவாசத்தின்படி கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். விசுவாசத்தை விட்டுறாதீங்க. இன்னைக்கு பிசாசு நம்ம சோதனை நாட்களில் ஜெயித்து இரட்டிப்பான பங்கு பெற முடியாதபடிக்கு அவன் இறுதி கடினத்தையும் விசுவாச குறைச்சலையும் பின்மாற்றத்தையும் நமக்குள்ள கொண்டு வருகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் வைராக்கியமா இருக்க போறீங்க தெரியல. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அப்போஸ்தலர் 20:19, வெகு மனத்தாழ்மையோடும், இங்க சொல்றாரு பாருங்க, பவுல் சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னா, நான் வெகு மன, இப்ப சோதனை நாட்களில் என்ன நடக்கும்னா, ஆட்டோமேட்டிக்கா இறுதி கடினம் வரக்கூடாது, என்ன வரணும்னா மனத்தாழ்மை வந்துடணும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு வரும்? நமக்கு நிறைய சோதனை போராட்டம் வந்தோன்னே ஒரு மாதிரிலாம் பண்ணக்கூடாது, ஒரு மாதிரி இறுக்கமாயிட்டு ஒரு மாதிரிலாம் ரொம்ப தாழ்த்த வச்சுருவார் ஆண்டவர். அது ஏன் அனுபவம். எனக்குலாம் நிறைய போராட்டம், ஒரு மாதிரி பிரச்சனை வந்துட்டா இன்னுமா என்ன பண்ணுவேன், நான் தாழ்த்தி ஜோம் பண்ணி, இந்த யார்கிட்டலாம் இறங்கணுமோ, யாரெல்லாம் இது பண்ணுமோ அடி போக கத்தனை பண்ணுவார்னா அந்த ஒரு சோதனை நடத்துவார். ஆனால் நீங்கள் சொல்கிறாரு, மிகுந்த மனத்தாழ்மையிலும் மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனைகளால். நல்லா கவனிங்க, இங்கே பவுல் அப்போஸ்தலனுக்கு யூதர்களுடைய தீமையான யோசனைகள் நிறைய வருது. சரிங்களா? நிறைய பிளான் பண்ணுறாங்க. சாத்தான் யாரை பயன்படுத்துகிறான்? மனுஷனை பயன்படுத்துகிறான். இங்கே பவுல் அப்போஸ்தலன் நல்ல கர்த்தருடைய ஊழியக்காரர், அவருக்கு விரோதமாக யூதர்களை எழுப்பி விட்டு அவங்களுடைய யோசனைகளை, பிசாசுடைய யோசனைகளை அங்கே கொண்டு வந்து விதைக்கிறான். யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும். இதனால எனக்கு ஒரு சோதனை வந்தது, இந்த சோதனையோடு நான் கர்த்தரை சேவித்தேன். இதோடு நான் என்னத்தை பண்ணேன்? விட்டுட்டு போல, யூதர்களால் போங்கடான்னு போல நான் கர்த்தரை சேவித்தேன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பின்வாங்குற இறுதி இருக்கக்கூடாது. பவுலை போல நமக்கு பிரைஸ் தி லார்ட் மிகுந்த மனத்தாழ்மையோடு, மிகுந்த கண்ணீரோடு, பிரைஸ் எத்தனை மனுஷர்களால யார் மூலமாக நமக்கு என்னென்ன தீமையான யோசனைகள் காரியங்கள் எழும்பினாலும் நாம் கர்த்தரை தொடர்ந்து சேவிக்க வேண்டும். அல்லேலூயா. அவரை சேவிக்கிறதுனா என்னது? அவரை தொழுது கொள்ள வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும், அவரையே பணிந்து கொள்ள வேண்டும். அவரே நம்ம தெய்வம், அவரே நம்ம ஆண்டவர். தயவுசெய்து சொல்கிறேன், ஆவியான ரொம்ப அவர் எப்படி சொல்கிறது, மிகுந்த ஒரு எதிர்பார்ப்போடு இன்றைக்கி இந்த
காரியங்கள் உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அதெல்லாம் சொல்லுங்க, என்ன வந்தாலும் சரி நான் கர்த்தரை சேவிப்பேன். அல்லேலூயா. நான் ஆண்டவரை சேவிப்பேன். ஆண்டவருக்கா வைராக்கியமா நிற்பேன். அல்லேலூயா. நிற்பீங்களா? நிற்கிறவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என்ன வந்தாலும் பரவாயில்ல. அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை ஆ நீ காத்து கொண்டபடியினால், கவனிங்க, பொறுமை குறித்து சொன்ன வார்த்தையை நீ காத்து கொண்டபடினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக, பூமியில குடியிருக்கிறவர்கள் எல்லாரையும் சோதிக்கும்படியான பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். கர்த்தர் சொல்றாரு, இந்த சோதனைக்கு நீ தப்பிக்கணும், சோதனைக்கு உட்பற்றக்கூடாது. சரி, அதனால மத்தேயுல ஒரு வசனம் இருக்கும். ஆண்டவர் சொல்லி கொடுத்த ஜெபத்துல என்ன பண்ணுங்க, நாங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு தீமை நின்று எங்களை என்ன பண்ணுங்க, ரட்சித்துக் கொள்ளுங்க. அப்போ சோதனைக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, உட்பற்றக்கூடாது. பிரைசலாம். அப்போ சோதனைக்கு உட்படாமல் நம்ம அதை ஜெயிச்சிடணும்னா, அதை ஆண்டவர் சொல்றாரு, என் பொறுமை குறித்து சொன்ன வசனத்தை நீ என்ன பண்ண முடியினால, நீ காத்து கொண்டபடி, கை கொண்டபடினால். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா, இதில் லூக்கால 18வது அதிகாரத்தில் சோதரம், அந்த அநீதி உள்ள ஒரு நியாயாதிபதி இருப்பான். அவங்ககிட்ட போய் என்ன பண்ணுவான், ஒரு நியாயம் கேட்க ஒரு விதவை போவா. அவன் என்ன பண்ணுவான், நியாயம் கடைசியில் செய்திருவான். அடிக்கடி வந்து ஆள்றன்னு சொல்லிட்டு. அதுல ஒரு வசனம் இருக்கும் பாருங்க, 7-8 வசனத்தை வாசிக்கும் போது, இப்ப அந்த படி அந்த பாரபிள் சொல்றாரு இல்லையா, அந்த ஓமையின் படியே தேவன் தம்மை நோக்கி இரவும் கூப்பிடுகிறவர்களாகிய, கொஞ்சம் பொறுமையா வாசிமா, நான் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். ராத்திரி பகல், நல்லா கவனிங்க, ராத்திரி பகலும் தன்னை நோக்கி கூப்பிடுகிறேன். சில விஷயங்கள் தான் நம்ம கூப்பிடுறோம்ல, படுக்கும் போதும் சொல்றோம், ஏந்திரிக்கும் போதும் சொல்றோம். ஏன்னா அந்த பிரச்சனைக்குள்ளேயே போயிட்டு இருக்கிறோம். ஸோ ஆண்டோட பேசிக்கிட்டே தான் இருக்கிறோம், சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருத்தரோடு பேசிட்டு தான் இருக்கிறாருங்க, நல்லா பேசுறாரு, பிரத்யட்சமா பேசுறாரு. இது கர்த்தருடைய வார்த்தை, அதில் எடுத்துக்கொள்ளுங்க. இரவும் பகலும் தம்மை நோக்கி வேண்டிக் கொள்ற விஷயத்துல தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில், அவங்க யாரு, இரவும் பகலும் தம்மால் வேண்டிக் கொள்றாங்க, ஜெபிக்கிறாங்க. அதே நேரத்துல தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளைகள். இவங்க விஷயத்துல கர்த்தர் எப்படி இருக்கிறாரா, நீடிய பொறுமை என்ன பொறுமையா இருக்கிறாரா, நீடிய பொறுமை, சீக்கிரமா செய்யல. அல்லேலூயா. அப்போ தம்மை பற்றி இரவும் பகலும் வேண்டிக் கொண்டு அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளோட விஷயத்துல அவர் எப்படி இருப்பாரா, நீடிய பொறுமை. இதான் சொல்ல, தன் பொறுமை குறித்து அவர் சொன்ன வாக்குத்தத்தம் நடக்கல, நம்ம எதிர்பார்த்த காரியம் நடக்கல. நீடிய பொறுமை அவர் இருப்பாராம். இந்த பொறுமையை குறித்து சொன்ன வார்த்தையை நம்ம கை கொள்ளணும். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அந்த வசனத்தையே அறிக்கை பண்ணணும், அதை சொல்லி சொல்லி சோத்திரம் பண்ணணும். அது அப்படிதான் நடக்கும், இப்படிதான் நீ செய்ய போகுது, இப்ப நான் பாக்குறது நிஜம் இல்லை, இப்படி சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நீங்க சோதனை ஜெயிச்சிருவீங்க. அல்லேலூயா. வாசிமா, அடுத்த வசனம் வாசி. நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ, அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ. அடுத்த வசனம் பாருங்க, சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று, சீக்கிரத்திலே அவருக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுங்க. போதும். பிரைஸ் எல்லாம். ஹல்லேலூயா. நான் இப்ப சொல்றேன், இவ்வளவு நாள் காத்திருந்தது, பொறுத்திருந்தது, சீக்கிரத்துல ஒரு பதிலை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. சீக்கிரமா நமக்கு ஒரு நியாயம் செய்ய போகிறார். ஸோ இந்த கட்டத்துல நம்ம பெற்றுக்கொள்ள போக வேண்டிய கட்டத்துல சோர்ந்து போயிடாதீங்க, இறுதிய கடினத்துக்கு இடம் கொடுக்காதீங்க, அவிசுவாசத்துக்கு இடம் கொடுக்காதீங்க, தப்பான வார்த்தையை என்ன பண்ண தூஷித்து பேசிடாதீங்க. பிரைஸ்ல அந்த நபர்கள் மேலேயோ இல்லை அந்த சூழ்நிலையின் மேலேயோ நீங்க நல்ல காரியத்தை என்ன பண்ணிட்டே இருங்க, சொல்லி சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நன்மையானதை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் சொல்றாரு, அவருடைய நீடிய பொறுமை உள்ளவராக இருந்து சீக்கிரத்தில் நமக்கு என்ன செய்வாரா, நியாயம் செய்வார். ஹல்லேலூயா. அதில் கர்த்தர் இப்படிப்பட்ட தெய்வத்தை நம்ம ஆராதிக்கிறோம். அதனால இது பிசாசு தான் வந்து என்ன அவன் உத்தரவு கேட்டு தான் வந்திருக்கிறான் அப்படின்னு இந்த பகுதியில் போறவங்க இதுல கவனமா இருங்க. இல்லை, நான் என் சுய இச்சையில சில காரியத்தை செய்துட்டேன், கர்த்தர் வேண்டாம்னு சொல்லலை, சொன்னதை நான் செய்துட்டேன். இல்லை, நானே யோசித்து ஜெபிச்சு ஆலோசனை கேட்காம சில விஷயங்களை எடுத்து செய்தேன், அதனால நிறைய இழப்புகள், அதனால நிறைய பிரச்சனைகள் அப்படின்னு சொன்னா, இப்போ இந்த பகுதிக்கு வந்துருவோம். ஏன் நம்ம சில சோதனைக்குள்ள நம்ம உட்படுகிறோம், ஏன் இது வந்து எப்படி சோதனை ஜெயிக்கிறதுன்றத காரியத்தை சொன்னேன். இந்த சோதனை பாதையில் நம்ம எப்படி நடந்து கொள்ளணும்னு சொன்னேன். புரியுதா? 2 விதமான சோதனை. தேவன் அனுமதித்து கொடுக்குற சோதனையில நம்ம எப்படி இருக்கணும்னு சொன்னேன். நிறைய பாயிண்ட் சொன்னேன் இல்லையா? முதல்ல என்ன சொன்னேன், பிரைஸ்ல சோதனை சகிக்கணும். சோதனை என்ன பண்ணணும், சகிக்கணும், சகித்து ஜீவத்தின் இடத்தை பெற்றுக்கொள்ளணும். 2வது, இருதயம் கடினப்படக்கூடாது. 3வது, அவிசுவாசம் வரக்கூடாது, பின்மாற்றம் வந்துவிடக்கூடாது. தேவன் சொன்ன வாக்கு தத்தங்களை அவர் பொறுமை குறித்துல என்ன அர்த்தம்னா, அவர் வச்சிருக்கிற காலத்துல தான் அவர் செய்ய போறாரு. அது வரைக்கும் அவர் பொறுமையா தான் இருப்பார். ஆனா நம்ம என்ன பண்ணக்கூடாது, பொறுமையை இழந்துடக்கூடாது.
அப்போ விசுவாசத்தோடு அதை பற்றி கொண்டு அந்த வார்த்தையை சொல்லி 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 இது நடக்கும், என் முடிவு இப்படி தான் இருக்கும், இந்த காரியத்தினுடைய காரியங்கள் இப்படி தான் முடியும் என்ற விசுவாசத்தோட அறிக்கையோடு அப்படியே கடந்து போகும்போது கை கொள்ளும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், இப்படி தான் நீ சோதனை கடந்து வருவேன், இப்படி சொன்னால் உனக்கு ரெட்டிப்பான நன்மை என்ன பண்ணிடுவேன், கொடுத்துருவேன். யார் என்ன வேற மாதிரி விமர்சனம் சொன்னாலும் நீங்கள் அதை நம்பக்கூடாது. அல்லேலூயா. சூழ்நிலை எல்லாம் வேற மாதிரி நடந்தாலும் நம்பக்கூடாது. நீங்கள் என் ஆண்டவர் எப்படிப்பட்டவர், எனக்கு என்ன வாக்குத்தம் பண்ணியிருக்கிறார், எனக்கு என்ன செய்ய போகிறார், என்னை விசுவாசிக்க வைத்தாரோ அந்த காரியத்தில் நான் கடைசி வரைக்கும் உறுதியாக இருப்பேன். பிரைஸ் எல்லாம். ஒரு சிலருக்கு ரொம்ப சீக்கிரத்தில் ஒரு முடிவு வரப்போகிறது, ஒரு சிலருக்கு இன்னும் கொஞ்சம் காலம் காத்திருக்க வேண்டியது இருக்கிறது. எப்படி ஆனாலும் எல்லாரையும் கர்த்தர் இரட்டிப்பான நன்மைக்குள்ள, ஒரு மகிமைக்குள்ள கர்த்தர் கொண்டு போக போகிறார். அல்லேலூயா. சரி, இங்க பாருங்க எப்படி அவங்கவுங்க சுய இச்சையில போறாங்க அப்படின்னு சொன்னா 1 தீமோத்தேயு புஸ்தகம் 6வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் ஆ. சோதனையிலும் ஆ. கண்ணியிலும் ம். மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதி கேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். Praise the Lord. பாருங்க, ஒரே ஒண்ணுதான், என்னன்னா ஐஸ்வர்யவானாக வேண்டும். அல்லேலூயா. அது பைபிள் ரொம்ப நல்லா இருக்கு. ரிச்சஸ். நம்ம என்ன பண்ணணுமா, நான் பெரிய பணம் இன்னும் சேர்க்கணும், எனக்கு இருக்கிற காசு பத்தாது, இன்னும் காசு இன்னும் காசு, இன்னும் ஐஸ்வர்யமாகணும், இன்னும் பொருளை சேர்க்கணும், இன்னும் அவங்கள மாதிரி ஆகணும், இவங்கள மாதிரி. நான் நல்ல என் பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்களாம் நல்லா படிங்க. நீங்கள் ஒரு ஏம் வச்சு, எனக்கு ஆண்டவரே இத்தனை டிஜிட்டில் எனக்கு ஒரு சம்பளம் கொடுக்குற மாதிரி, இல்லை இந்த கம்பெனியில் எனக்கு ஒரு வேலை கிடைக்கிற மாதிரி என் ஸ்தானத்தை உயர்த்துங்க, எனக்கு செய்யுங்க ஆண்டவரே. நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம் குடும்பத்தில், நாங்கள் இப்போ நல்லா இருக்கணும், எங்கள் அம்மா அப்பாவை நல்லா வச்சுக்கணும், நல்லா நாங்கள் வாழணும், சபைக்கு நல்லா கொடுக்கணும். இப்படி நீங்கள் ஜெபிக்க தப்பு இல்லை, ஜெபிக்கலாம். ஆனால் ஐஸ்வர்யவானாகணும்னு அதே நோக்கத்தில் அதுக்காகவே தீவிரிச்சு ஓடுறாங்க பாருங்களா. 24 மணி நேரம் பணம் தான், ஞாயிற்றுக்கிழமை ஓட்டினாலும் ஓடிடுறது. அல்லேலூயா. பணம் 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 தான். அல்லேலூயா. இப்படி இருந்தால், ஐஸ்வர்யவானாக வேண்டும் என்று இருந்தால் அவங்க எதில் மாட்டுறாங்க, சோதனையிலும் கண்ணி. நான் சொன்னால ஏற்கனவே பிசாசு கண்ணி வைப்போம், கண்ணிலையும். அடுத்தது மனுஷரை கேட்டிலும் அழிவிலும், அப்புறம் அமிழ்த்துகிற மதிகேடு. அல்லேலூயா. மதிகேடும் சேதமான பலவிதமான இச்சைகளிலும் விழுகிறார். இவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்துடுது. இப்படிப்பட்ட இச்சைகளுக்குள்ளெல்லாம் என்ன பண்ணுவாங்க, மனுஷரை கேடு. மனுஷன் என்ன சொன்னாலும் செய்தது, நம்ம பணத்துக்காக, நம்ம லாபத்துக்காக. யார் என்ன சொன்னாலும் என்ன பண்ணிடுறது, அப்படியே விழுந்துருது. யார் காலில் வேணால் விழுந்துருது, யாரை வேணால் நம்பி அவன் எப்படிப்பட்ட மனுஷன்னா கூட யோசிக்கிறது இல்லை, எப்படி வேணால் அவன் பின்னாடி போகிறது. அல்லேலூயா. மனுஷ வணக்கங்கள், மனுஷனை ரொம்ப நம்புறது, மற்ற காரியங்கள் நம்புறது. சொல்ல நம்முடைய ஆராதனை நம்பிக்கை எல்லாம் கர்த்தர் மேலே மட்டும்தான் இருக்கணும். அப்போ நம்ம ஏன் சில சோதனை இழுத்துட்டு போறோம்னா, என்ன ஆசை, பண ஆசை. ஐஸ்வர்யனாக வேண்டும் என்று நான் சொல்றேங்க. கர்த்தர் நம்மளை எப்படி வச்சிருக்கிறாரோ அப்படியே இருப்போம். நீங்க கேட்காமலே கர்த்தர் தான் கொடுத்துருவாரு. எதெல்லாம் கொடுத்துருவாரு, நம்முடைய ஆசீர்வாதம், உயர்வு, ஐஸ்வர்யம், மேன்மை, அதெல்லாம் அந்தந்த காலகட்டம் தானா வரும், கண்டிப்பா வரும். நீங்க சும்மா உட்காந்தா கூட கர்த்தர் கொண்டு வந்து கொடுத்து உங்களுக்கு அதை வாங்க வைக்கிறது, செய்ய வைக்கிறது செய்திருவாரு. எப்போனா நம்ம ஆண்டவர் பிரியமா வாடும்போது, ஒரு சோதனை ஜெயிச்சு வரும்போது. அவன் யோபு கேட்டானா, எனக்கு 500 ஆடுக்கு பதிலாக 1000 கொடுங்க, எத்தனை ஒட்டகத்துக்கு பதிலாக எத்தனை டபுளாக கொடுங்கன்னு கேட்டானா, கேட்கவே இல்லை. அவன் என்ன சொன்னான், எனக்கு கொஞ்சம் போட்டாலும் உண்மையில என்ன பண்ணுவேன், நம்பிக்கை இருப்பாண்டவரே. இந்த ஸ்டேட்மெண்ட் தாங்க அந்த ரெட்டிப்பான ஆசீர்வாதத்துக்கு கொண்டு போச்சு. நீங்கள் எத்தனை பேர் சொல்ல போறீங்க, என்ன வந்தாலும் பரவாயில்ல, நமக்குள்ளே இருந்து நான் ஜெயிச்சு வந்துடுவாண்டவரே. அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். அப்போ இன்னைக்கு இன்னும் ஐஸ்வர்யம், இன்னும் காசு, நமக்கு எல்லாருக்குமே நிறைய தேவைகள் இருக்குது, அடிப்படை தேவைகள் இருக்குது, சிலருக்கு கடன்கள் இருக்குது. ஜெபிங்க, வேணான்னு சொல்ல. ஆனால் அதுக்காகவே ரொம்ப என்ன பண்ண, தீவிரிக்காதீங்க. தீவிரிக்கிறதுனா 24 மணி நேரம் அதே எண்ணமாக இருக்கும். ஜெபிச்சாலும் அதே தான் ஜெபம் வரும், எல்லாமே அதுக்காக தான் இருக்கும். அது ரொம்ப தப்பு. அப்படி இருந்தால் நம்ம எங்கே போய் மாட்டுவோம், சோதனைக்குட்பட்டு போயிடுவோம். புரியுதா? இப்போ சோதனைக்குள்ளே போயிடுவோம், அங்கே கர்த்தர் உதவி இருக்காது. பிரைஸ்லாம். சோதிக்கப்படுறதுக்கு உதவி செய்ய வல்லவர் தான். நீயா போனீங்கன்னா நீயா உணர்ந்து நீயா வெளியில் வரணும். அல்லேலூயா. வந்து அறிக்கை பண்ணி அந்த காரியத்தை வேணான்னு விட்டு மனம் திரும்பி இனி அதை ஒரு பொறுத்தனை எடுத்து வரும்போது கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. சரி, அடுத்தது பாருங்க, லூக்கா 22:46 வசனத்தை வாசிக்கும் போது அங்க இயேசு கிறிஸ்து வந்து சீஷர்களை பார்த்து சொல்றாரு, நீங்கள் நித்திரை பண்ணுகிறது என்ன, சோதனைக்கு உட்படாதபடிக்கு எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்றார். நீங்கள் நித்திரை பண்ணுகிறது என்ன, சோதனைக்கு உட்படாதபடிக்கு நீங்க எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். இன்னொரு இடத்துல போட்டுருக்கோம், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் மத்தேயுல. அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிங்க, நம்ம சோதனைக்கு உட்படக்கூடாது என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில நித்திரை மயக்கம் இருக்கக்கூடாது. என்ன இருக்கக்கூடாது, நித்திரை பண்ணக்கூடாது. நல்ல ஆவிக்குரிய தூக்கம், ஒரு விழிப்பில்லை. ஒரு காரியங்கள் இப்படி போராட்டமா இருக்குதுன்னா அதிகமா ஜெபிக்கணும்,
அதை குறித்து தேவன்கிட்ட விசாரிக்கணும், அதுக்காக போராடணும். அது என்ன நடக்குது, அதே சரியாகும் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஸோ விழிப்பு, எச்சரிக்கை. அல்லேலூயா. ஒரு நித்திரை பண்ணுகிற அனுபவம் இருக்க கூட. எத்தனை பேர் புரியுது? ஆவிக்கிற நித்திரைனா லெத்தாஜிக்காக இருப்பாங்க. ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் ஒரு 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 நமக்கு ஒரு பிரச்சனைனா, ஒரு காரியம் செலக்ட் பண்ணால் ஆட்டோவில் என்ன வசனம், அங்கே என்ன வசனம், கேலண்டர் என்ன வசனம், படிக்கும்போது என்ன வசனம் பார்த்தா 2-3 வசனம் ஒன்றா வரும், எடுப்போம். சில நேரங்களை பார்த்தீங்கன்னா கண்டுக்கவே மாட்டோம். சும்மா ஒரு ஜெபம் பண்ணிட்டு ஆண்டரை பார்த்துங்க அப்படின்னு. அப்படி இல்லை, விழிப்பாக இருங்க. எதுக்காக இந்த சோதனை வந்துச்சு, இல்லை நான் என்னத்தில் அழிவேன், இல்லை எதில் நான் பிடிப்படுவேன் பிசாசு நினச்சிருக்கிறான் அப்படின்றத கவனமாக கவனித்து அதில் எச்சரிக்கையாக இருக்கணும். அடுத்தது, எழுந்திருந்து என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் காலையில் எழுந்திரிக்க முடியாமல் படுத்துக்கிட்டே பாதி ஜெபம் போகுது? கத்தரிக்கேன் பலவீன தெரியும் சிஸ்டர். எழுந்தாலும் கையெல்லாம் நடந்து ஒன்றும் பண்ண முடியல, பயங்கரமான குளிர், கீழே என்ன பண்ண முடியல, காலே வைக்க முடியல. அதனால பெட்ல முழங்கால் பண்ணிட்டா கூட பரவாயில்லையே, பெட்லேயே மூட்டி போட்டு ஜெபம் பண்ணாலும் பரவாயில்ல. எத்தனை பேர் படுத்துக்கிட்டே ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க? எத்தனை பேர் உட்காந்துக்கிட்டே ஜெபம் பண்ணுறீங்க? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ரொம்ப முடியல, சிக்கா இருந்தால் பரவாயில்ல, பார்த்து சிக்கா ஆக்கிட போறாரு. ஹல்லேலூயா. எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்க. நல்லா எழுந்து பரவாயில்ல, குளிரோ பனியோ சோதனை எல்லாம் மஃப்ளர்லாம் கட்டிட்டு நான் ஒரு நல்ல ஒரு திக்கு இது வச்சுருக்கேன், ஒரு டவல் ஒன்று வச்சுருக்கேன். அதை கீழே போட்டுருவேன். அதை போட்டு அதில் என்ன பண்ணுவேன், முழங்கால் போட்டு அதை தூக்கிட்டு வந்துடுவேன். ஜெபம் பைபிள் இப்போ மழை காலத்தில், இந்த குளிர் காலத்தில் பைபிளோட கூடவே எது ரெடியாக இருக்கும் அதை மடித்து ரெடியாக வச்சுருப்பேன். நான் காலையில் அதை தூக்கி தான் வெளியில் வருவேன் ரூம் விட்டு. அல்லேலூயா. அந்த மாதிரி ஏதாவது ஒன்று போட்டுக்குங்க. பிரைஸ் தி லார்ட். போட்டுவிட்டு பெட்ஷீட்டை போத்தி தூங்கக்கூடாது. பெட்ஷீட்டை போத்திட்டாது என்ன பண்ணணும், நல்லா நீங்கள் ஜெபிக்கலைன்னா கண்டிப்பாக எவ்வளோதான் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு நீங்கள் நினச்சாலும் கண்டிப்பாக சோதனையில் விழுந்து விடுவீர்கள். ஈஸியாக அமுக்கி விட்டு போயிடுவோம் பிசாசு. புரியுதா? நம்ம நல்லா அதுக்கு தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, பிசாசோட சோதனை வரப்போகுதுன்னு சொல்லி தான் பிரைஸ் தி லார்ட் யாரை, இயேசுவை 40 நாள் ஜெபிக்க வைத்தார். 40 நாள் தனித்து போய் அவர் ஊக்கமாய் ஜெபம் பண்ணார். அல்லேலூயா. உபவாசித்து ஜெபம் பண்ணார். ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே யார் வந்தா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஜெபம் முடிச்ச உடனே சோதனைக்காரன் வருவான்னு கிடையாது. சோதனைக்காரன் வரப்போறான்னு சொல்லி தான் உங்களை ஜெபிக்க வைக்கிறார். யாருக்காவது ரொம்ப நேரம் நீ கத்த ஜெபிக்க வச்சாரு, நீ பயங்கரமா இருந்த ஜெபம்னு சொன்னா சந்தோஷப்படாதீங்க. you are going to face something. ஹல்லேலூயா. இந்த ஜெபம் முடிச்ச உடனே ஏதோ ஒன்று நம்ம என்ன பண்ண போறோம், சந்திக்க போறோம். பிசாசுடைய சோதனை சந்திக்க போகிறோம். ஹல்லேலூயா. அது ஜெயிக்க தான் கர்த்தர் அந்த அபிஷேகத்தை வல்லமை கொடுத்தார். அப்போ ஜாக்கிரதை எழுப்பி போய் விழிப்போட அடுத்த காரியங்களை சந்திக்கணும். ஹல்லேலூயா. சந்தித்து நம்ம ஜெயம் எடுக்க வேண்டும். எத்தனை பேர் உங்க ஜெபாவை கட்டி எழுப்ப போறீங்க? சோத்ரா. ஜெபிக்கலன்னா வேலைக்காகாது. இன்னைக்கு நிறைய பேரை பிசாசு பலவிதமான உங்கள் சுய இச்சையில் உங்களை இழுத்து உங்களை நிறைய காரியங்களை அமுக்கி போட்டு வச்சிருக்கிறான். கர்த்தர் சொல்றார், இன்னைக்கு உன்னை தூக்குவதற்காக தான் இந்த செய்தி. எழுந்து ஜெபிக்க ஆரம்பி. அல்லேலூயா. விழிப்பாயிரு, விசுவாசம் கொள். என்ன இந்த சோதனையிலிருந்து கர்த்தர் தூக்க வல்லவர். நான் எழும்புவேன், என் வாழ்க்கையில் நான் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெறுவேன், என் வாழ்க்கை சாட்சியாக மாறும் என்ற ஒரு பெரிய விசுவாசத்தோட இன்னைக்கு எல்லாரும் எழும்ப போகிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க போகிறார். பிரைஸ் தி லார்ட். உண்மையாகவே யோபோட வாழ்க்கையை பின்னாடி பார்க்கும்போது கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, இரட்டிப்பா ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சார். எல்லாம் டபுளாக கொடுத்துட்டார். இன்றைக்கும் நிறைய காரியங்கள் இழந்தது போல இருக்கலாம், நிறைய காரியங்கள் இழந்திருக்கிற மாதிரி தெரியுது. இல்லை திடீரென்று சில நாட்களாக என்னோட வாழ்க்கையில் நிறைய இழப்புகள் போல இருக்கிறது. ஸோ என்று சொன்னால் பிரைஸ் தி லார்ட். நல்லா ஜெபித்து நல்லா தான் போயிட்டே இருந்தேன், திடீர்னு இப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் பிரைஸ் தி லார்ட். நீங்கள் பயப்படாதீங்க, கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறார். உங்களை கர்த்தர் இரட்டிப்பாக ஆசீர்வதிப்பதற்காக பிசாசு உத்தரவு கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் அப்படியே எழுந்து நின்று ஜெபம் பண்ண போகிறோம். கொஞ்ச நேரம் நல்லா ஜெபிக்க போகிறோம். இந்த ஜெபத்திலே நல்ல தேவ கிருபை பெற்றுக்கொள்ளுங்க. பிரைஸ் தி லார்ட். அடுத்தது நல்லா ஆராதிக்க போகிறோம். ஆராதித்து ஜெபித்து நல்ல நிறைய காரியங்களில் பிசாசு பயந்து ஓடி போகணும். உங்கள் விசுவாசத்தை, உங்கள் வைராக்கியத்தை, நீ எழுந்து ஜெபிக்க போகிற காரியத்தை, தேவனோட வசனத்துக்கு கீழ்ப்படுகிறதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் பிசாசு உங்கள் எல்லையிலே இருக்க போகிறதில்ல. அவன் வெட்கப்பட்டு போயிடுவான். அதே மாதிரி தான் இயேசு குறித்து சொல்லும்போது அங்கே பார்த்தீங்கன்னா, சில காலம் சோதித்த பின்பு, இல்லை அவன் சோதனைகள் எல்லாம் முடித்த பின்பு அவன் சில காலம் என்ன பண்ணிட்டானா, விலகி போயிட்டான். அவன் சோதனை எல்லாம் உங்களை முடிக்க முதல்ல ட்ரை பண்ணுவான். வாடா பார்த்துக்கலாம், நீ முடி, நான் ஜெயிச்சுட்டே வருவேன். அல்லேலூயா. நான் ஜெபிச்சு மேற்கொள்வேன், விசுவாசத்தில் மேற்கொள்வேன், உடைந்த இதயத்தோடு போய் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து மேற்கொள்வேன். அல்லேலூயா. மேற்கொண்டு நான் ஜெயிப்பேன். சில நேரங்கள் உங்கள் குடும்பங்களில் வருகிற சோதனையை அங்கே ஒரு ஜெபிக்கிற திறப்பில் நிற்கிற ஒரு தேவ பிள்ளை ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடுவோமா? அன்பின் பரலோக பிதாவே, எங்களோடு பேசின வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. யோபனுடைய வாழ்க்கை எங்களின் அனைவருக்கும் ஆண்டவரே இன்றைக்கு மூட்ட சக்தி கொடுக்கக்கூடியதாக, சோதனை நாங்கள் ஜெயிப்பதற்கு எங்களை பலப்படுத்துகிற ஒரு சத்தியத்தை தேவன்
அதுல வைத்திருக்க கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆகவே நாங்களும் கூட ஆண்டவரே இந்த சோதனையை பார்த்து நாங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு ஆண்டவர் இந்த சோதனையுடைய முடிவு காலகட்டத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். ஆகவே நாங்கள் அதை ஜெயிக்கும்படி கர்த்தர் கிருபை தருவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நாங்கள் உணர்வுள்ளவர்களாக இருக்கும்படியா, மனதை கடினப்படுத்தாதபடிக்கு, விசுவாசத்தை விட்டு விலகாதபடிக்கு, பின்மாறி போகாதபடிக்கு ஆண்டவர் தொடர்ந்து ஆண்டவருக்குள் நாங்கள் முன்னேறி போகும்படியாய் கர்த்தர் கிருபை தருவீராக. ஆண்டவரே தொடர்ந்து எங்களுடைய ஜெபம் அதிகரிக்கட்டும். உண்மையாகவே ஆண்டவரே இந்த சோதனையில நாங்கள் ஜெபம் பண்ணாம ஜெயிக்க முடியாது. ஜெப குறைவு கர்த்தாவே நாங்கள் தோற்று போவதற்கு வழிவகுத்து விடும். ஆகவே நாங்கள் ஆண்டவரை நன்றாய் செபிக்க எல்லா கையை உயர்த்தி, யாருடைய வாழ்க்கையில ஜெப குறைவு ஏற்பட்டிருக்கோ இப்ப நம்ம சபையா கையை உயர்த்தி, ஆண்டவரே எங்க மேல ஒரு கிருபை இறங்கட்டும். அது என்ன கிளைமேட்டோ, என்ன சூழ்நிலையோ, என்ன பலவீனமோ, எந்த சூழ்நிலை ஆண்டவர் எங்க ஜெபத்தை குறைக்க கூடாது. நாங்க நல்லா செபிக்கணும், நேரம் எடுத்து செபிக்கணும். ஆண்டவர் நல்லா செபிக்கணும், விசுவாசமா செபிக்கணும், ஆவியில நிரம்பி செபிக்கணும், பரிசுத்தாவினுடைய நடத்தல்படி நாங்க செபிக்கணும், வார்த்தையை பிடிச்சு நாங்க செபிக்கணும். எங்க மனசுல இருக்கிறதெல்லாம் தேவ சமூகத்துல ஊற்றணும். அதிகாலையில செபிக்கணும், இரவுல செபிக்கணும், குடும்ப ஜெபம் பண்ணணும், நல்லா பைபிள் படிக்கணும், வசனத்தோடு நாங்க செபிக்கணும். கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படி செபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். செய்தி கொடுத்த மகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. நாம மகிமைப்படட்டும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென்.